Chapter 10, exercise 10.7, question number 14 கான solution. Question number 14, solve the linear differential equation. நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு கண்டுபிடிக்கணும். இதில் இது வந்து 14 sum, ஆல்ரெடி 13 sum பார்த்துருக்குறோம். இதில் இது பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. dy/x plus y அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸால் டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த டேர்மை வந்து நம்ம RHS சைடு அனுப்பிட்டோம்னா இது லீனியர் இன் y. ஒய்யில் நேரிய வகைக்கெழு சமன்பாடாக நமக்கு கிடைக்கும். ஒய்யில் நேரிய வகைக்கெழு சமன்பாட்டுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த கணக்கு வருவோம். ஒய்யில் நேரிய வகைக்கெழு சமன்பாடு அதோட பொது வடிவம்ங்கிறது எப்படி இருக்குன்னா dy/x plus py equal to q. pq என்பனா வந்து எக்ஸின் சார்புலாக இருக்க வேண்டும். pqr ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தொகையீட்டு காரணிங்கிறது என்னன்னா if equal to e power integral pdx. அதுக்கப்புறம் தேவையான தீர்வு சொல்யூஷன் ரிக்வயர்ட் சொல்யூஷன்ங்கிறது என்னன்னா y into if equal to integral q into if dx plus c அப்படிங்கிற ஃபார்முலாவில் இந்த ஐஎஃப்ஐயும் கியூஐயும் எடுத்து போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம நிறைய சம்மில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த சம்மில் நம்ம அதை மாதிரி அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் சைடு இருக்கக்கூடிய x² log x RHS சைடு அனுப்போம். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு x dy/dx ப்ளஸ் 2y ஈக்குவல் டு x² log x அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை எக்ஸால் டிவைட் பண்ணுவோம். எக்ஸால் ஏன் டிவைட் பண்ணுறோம்னா dy/dx பக்கத்தில் எக்ஸ் இருக்குது, அதனால் டிவைட் பண்ணுவோம். இப்போ dy/dx ப்ளஸ் 2/x into y ஈக்குவல் டு எக்ஸால் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ x² log x டிவைடட் பை எக்ஸ்னு வரும். எக்ஸுக்கு இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய 2/xை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கோம். இந்த x log xை வந்து q எடுத்துக்கோம். p ஈக்குவல் டு எவ்வளோனா 2/x, q ஈக்குவல் டு x log x. அப்போ கிவன் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? dy/dx plus py ஈக்குவல் டு q அப்படிங்கிற வடிவில் மாறிடும். அப்போ திஸ் இஸ் லீனியர் இன் y. இது ஒய்யில் நேரிய வகைக்கெழு சமன்பாடு அப்படின்னு எழுதலாம், அல்லது ஒய்யில் நேரியது அப்படின்னு எழுதினாலும் போதுமானது. ஓகே, இதில் இப்போ நம்ம ஐஎஃப் கண்டுபிடிப்போம். ஐஎஃப்க்கு என்ன ஃபார்முலா? ஐஎஃப் ஈக்குவல் டு e power integral pdx. e power integral pங்கிறது பார்த்தோம்னா 2/x இருக்கு. 2 வெளில எழுதிட்டு 1/x மட்டும் எழுதுவோம். ஏன்னா 1/x தான் நம்ம வேரியபிள், அதுக்கு இன்டகிரேஷன் பண்ணுவோம். 1/xக்கு என்னன்னு தெரியும் நமக்கு, log x. அப்போ e power 2 log x அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 வந்து பவருக்கு போயிடும். என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் ஆல்ரெடி. m log a அதை எப்படி எழுதலாம்? log a power m எழுதலாம். log a power m m log a எழுதலாம். இப்போ இது மாதிரியான வடிவத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கிடைக்கும்? e power log x² அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். இதுலேருந்து நமக்கு தேவையான ஐஎஃப் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருது? வெறும் x² கிடைச்சிருது. இப்போ தேவையான தீர்வுக்கு என்ன ஃபார்முலா? y into if ஈக்குவல் டு இன்டகிரல் q into if dx plus c. இதில் அப்ளை பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? y into if y into x² ஈக்குவல் டு இன்டகிரல் qங்கிறது என்ன? x log x into if அது ஒரு x² dx plus c. x² இதோட தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ y x² ஈக்குவல் டு இன்டகிரல் log x into x³ dxன்னு இதை எழுதிக்கும். x² மல்டிப்ளை பண்ணால் x³ dx. x³ முன்னாடி தான் போகணும். இருந்தாலும் நம்ம அடுத்து இதை இன்டகிரேஷன் பண்ணுறது ஏற்ற மாதிரி இது மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்போ இது வந்து என்னன்னா udv மெத்தடில் போட போகிறோம். u இது dv பார்ஷியல் இன்டகிரேஷன். இதில் இருக்கக்கூடிய u ஈக்குவல் டு என்னன்னா log x. பெர்னோலி ஃபார்முலாவோட இது கொஞ்சம் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். dv ஈக்குவல் டு என்னன்னா x⁻³ dx. இதை v மாத்திரம்னா இன்டகிரேஷன் பண்ணோம். x³ dx. x³ இன்டகிரேஷன் என்னன்னா x⁻4/4. uங்கிறது log x. du டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். du பை dx கூட போடலாம். log x பண்ணால் 1/x. இதை dx கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா du ஈக்குவல் டு 1/x dx. இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலா என்ன? பார்ஷியல் இன்டகிரலுக்கு என்ன ஃபார்முலா? இன்டகிரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். udv மாத்திரையில் இருக்குது. அதை uv மைனஸ் இன்டகிரல் vduன்னு எழுதுவோம். அப்போ என்ன ஆகிடும்? yx² ஈக்குவல் டு uv. u என்னது? log x power 4/4 மைனஸ் இன்டகிரல் vdu. vங்கிறது x⁻4/4 du. duங்கிறது 1/x dx plus c
தானாகவே வந்துடுது. எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகி எக்ஸ் கியூப் ஆகிடும். 1/4 வெளில எடுத்துரும். இது என்ன ஆகிடும்? எக்ஸ் பவர் 4/4 லாக் எக்ஸ் மைனஸ் 1/4 எக்ஸ் கியூப் தான் இருக்கும். இன்டெக்ரலில் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் பிளஸ் சி. எக்ஸ் பவர் 4/4 லாக் எக்ஸ் மைனஸ் 1/4 எக்ஸ் கியூப் பண்ணால் எக்ஸ் பவர் 4/4 அகைன் வந்துடுது பிளஸ் சி. எல்ஹெச்எஸ் சைடு ஒய்எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ நமக்கு தேவையான தீர்வு அப்படிங்கிறது ஃபைனலாக எழுதிடும். ஒய்எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4/4 லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 4/4 4 ஆர் 16 பிளஸ் சி அப்படின்னு கிடச்சிது. இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. இதை நம்ம வந்து இந்த சம்மில் வந்து யூடிவி மெத்தட் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகுது. மற்றபடி எல்லாமே ஈஸியானது தான். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 14 புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.